ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன். சக்கரவள்ளி கிழங்குல எப்படி வந்து டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 அளவு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் தொடும்போதே அந்த ஸ்கின் நல்லா பீல் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. நான் பெரிய சைஸில் 2 எடுத்திருக்கேன். இது நல்லா தோலை உரிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம சீவிக்கலாம், கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மசிக்கலாம். மசிச்சா சப்போஸ் அது உருட்டும் போது அந்த கட்டியாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக சீவிடுங்க. இப்போ சப்போஸ் இதிலே இந்த நார் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதை இதுக்குள்ளே போடாதீங்க, அப்போ பைண்ட் பண்ணும்போது நல்லா வராது. அதனால தான் சில நார்லாம் வரும் இல்லையா, அந்த நார் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இது கூட நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவும் ஆட் பண்ணுறேன். மில்க் பவுடர் வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெறும் மைதா மாவு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அப்போவும் சூப்பராக இருக்கும் குலாப் ஜாமுன். இது கூடவே நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு வந்து இந்துப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் ஸ்வீட்னஸ் வந்து என்ரிச் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் சிரப்பு. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 கிளாஸ் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த 2 கிழங்குக்கு வந்து இந்தளவு ஜீரா கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு சைடு. இப்போ இதில் வந்து நான் இந்த மாவு எல்லாம் கலந்தேன் இல்லையா, இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து இப்போ ரவுண்ட் பால்ஸாக நம்ம குலாப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா தடவிட்டு நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் கம்பி பதம் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு பிசு தன்மை வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா ஆற அது கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ நான் இதுக்கு வந்து ரொம்ப கட்டி ஆகக்கூடாதுன்றதுனால நான் ஒரு 2 சொட்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஒரு 2-3 சொட்டு ஆட் பண்ணிங்கனாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன். ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு கிராக் கூட இல்லை. இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 போட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே ஒன்றா போய் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கலந்து விடுங்க, இல்லைனா நடுவில் உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான குலாப் ஜாம் ரெடி ஆகுது. இப்போ ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் வந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இது ஒன்று உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்கவே எவ்வளோ பஃப்னு இருக்குது பாருங்களேன். இது உடைக்கும் போது செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், யாராலையுமே இது கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்குல தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து அந்த ஜீராவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பேட்சையும் வந்து வறுத்து எடுத்துட்டேன். ஃபுல்லாக எல்லா பேட்சையும் வறுத்துட்டேன், இந்த பால்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாமே நான் இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும். நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.